தீர்ப்பு நாள் தொடங்கி இருக்கிறது. நேர்களே, தபால் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 10,545 பணியாளர்கள் 3,324 மேஜைகளில் வாக்கு எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளில் 4,223 வேட்பாளர்கள் 4,88,00,000 வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கின்றனர். அவர்கள் யாரை தங்களுடைய ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் என்பதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய இருக்கிறது. அந்த விடை தேடும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. நொடிக்கு நொடி எகிரும் எதிர்பார்ப்பில் தற்போது தீர்ப்பு நாள் நேரலையில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. போட்டியாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் மாநிலத்தை கடந்து தேசமே உற்றுநோக்கும் தேர்தல் முடிவுகளாக எதிரொலித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். மீண்டும் அரியணை ஏறுவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? வெற்றிக்கோட்டை எட்டுவாரா எடப்பாடி பழனிசாமி? சாதனையை சாத்தியப்படுத்துவாரா சீமான்? சரித்திரம் படைப்பாரா விஜய் என்ற கேள்விகள் தொக்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் அதற்கான விடை காணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கும். தற்போது தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு களத்தில் இருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்களும் இணைகின்றனர். தீர்ப்பு நாள் தொடங்கி இருக்கிறது. நேர்களே, தபால் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 10,545 பணியாளர்கள் 3,324 மேஜைகளில் வாக்கு எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளில் 4,223 வேட்பாளர்கள் 4,88,00,000 வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கின்றனர். அவர்கள் யாரை தங்களுடைய ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் என்பதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய இருக்கிறது. அந்த விடை தேடும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. நொடிக்கு நொடி எகிரும் எதிர்பார்ப்பில் தற்போது தீர்ப்பு நாள் நேரலையில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. போட்டியாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் மாநிலத்தை கடந்து தேசமே உற்றுநோக்கும் தேர்தல் முடிவுகளாக எதிரொலித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். மீண்டும் அரியணை ஏறுவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? வெற்றிக்கோட்டை எட்டுவாரா எடப்பாடி பழனிசாமி? சாதனையை சாத்தியப்படுத்துவாரா சீமான்? சரித்திரம் படைப்பாரா விஜய் என்ற கேள்விகள் தொக்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் அதற்கான விடை காணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கும். தற்போது தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு களத்தில் இருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்களும் இணைகின்றனர்.